ரவி அவருடைய சைக்கிள 2000 ரூபாய்க்கு விற்கிறதா சொல்றாரு. இது ஒரு ஆஃபர். ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 2 clause ஏல ப்ரொபோசலை பத்தி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் லால ஆஃபர்ன்ற டேர்ம் கிடையாது, அதற்கு மாறாக ப்ரொபோசல்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்துறோம். ஸோ ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் இன்னொருத்தருடைய கன்சென்ட் பெறதுக்காக ஒரு விஷயத்த செய்யறாரு அல்லது அப்ஸ்ட்ரைன் அதாவது செய்யாம இருக்காரு. ஸோ ரெண்டு விஷயம், செய்யறாரு செய்யாம இருக்காரு. எதுக்காகனா இன்னொருத்தருடைய கன்சென்ட் பெறதுக்காக. இதுதான் நம்ம ஆஃபர்னு சொல்றோம். இந்த எசென்ஷியல் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ வேலிட் ஆஃபர் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்கன்னா லீகல் இன்டென்ஷன். ஒரு பர்சன் கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆகணும் அப்படின்ற லீகல் இன்டென்ஷனோட தான் இந்த ப்ரொபோசலை மேக் பண்ணணும். ஸோ இல்லைன்னா அது இன்வேலிட் தான். செகண்ட்லி பாத்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டான கிளியர் டேர்ம்ஸை மென்ஷன் பண்ணிருக்கணும். நான் மொபைலை விற்கிறேன் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான விஷயம் ஆஃபர் கிடையாது. இதே என்னோட மொபைல் நான் 10,000 விற்கிறேன்றது ஒரு கிளியரான டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆஃபரா மாறலாம். தேர்ட்லி பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். நான் மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சிருந்தா ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியாது. இதே நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளிசிட்டா இம்ப்ளைடா கன்வே பண்றேன்னா அது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். ஃபோர்த்லி பாத்தீங்கன்னா நான் பின்ற பர்சனுக்கு ஆஃபர் மேக் பண்றேன்னா ஸோ அந்த பாலான்ற பர்சன் தான் அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ சந்திரன்ற தேர்ட் பார்ட்டி அக்செப்ட் பண்ணா அது வேலிடா மாறாது. ஸோ அதனால ரைட் பர்சன் தான் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணணும். இதுதான் 4 எசென்ஷியல்ஸ் வேலிடான ஆஃபரை மேக் பண்றது. ஆஃபர் பத்தி பாக்கணும்னா அதுல டோட்டலா 6 மெயின் கைண்ட்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கான வீடியோல அதை பிரீஃபா பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி டீடைல்டான வீடியோ இருக்கு, நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கைண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆஃபர். செகண்ட் இம்ப்ளாய்ட் ஆஃபர். இதை பத்தி செக்ஷன் 9 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னா பை வேர்ட் ஸ்போக்கன் ஆர்டின் மூலியமா தெரிவிக்கிறது. சோ பேச மூலியமா எழுத்து மூலியமா தெரிவிச்சு அது எக்ஸ்பிரஸ் ஆஃபர். இதே நீங்க ஒரு பஸ்ல ஏறதுல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போற வரைக்கும் இம்ப்ளாய்ட் ஆஃபர். உங்களோட ஆக்ட் மூலியமா உங்களோட கண்டெக்ட் மூலியமா நீங்க தெரிவிக்கிறீங்க உங்களால அந்த பில்ல பே பண்ண முடியும் இல்ல உங்களால டிக்கெட் எடுக்க முடியும் அப்படின்றது. சோ இதெல்லாம் இம்ப்ளாய்ட் ஆஃபர்ல வரும். தென் தேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஆஃபர். ஃபோர்த் ஜெனரல் ஆஃபர். ஸ்பெசிபிக் ஆஃபர்னா நான் பாலாக்கு ஒரு ஆஃபர் மேக் பண்றேன்னா அது ஸ்பெசிபிக்கான ஆஃபர். சோ பாலாவால தான் அக்செப்ட் பண்ண முடியும். இது ஜெனரல் ஆஃபர்ன்றது நான் ஹோல் பப்ளிக் ஒரு ஆஃபர் மேக் பண்றேன். என்னுடைய மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சு, கண்டுபிடிக்கும் 5,000 ரிவார்டுன்றா யார் வேணா அந்த ஆஃபர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அந்த ரிவார்ட் மணி கிளைம் பண்ணிக்கலாம். இது ஜெனரல் பப்ளிக் இது ஜெனரல் ஆஃபர். சோ ஃபிஃப்த்தா பாத்தீங்கன்னா கிராஸ் ஆஃபர். நான் பாலாக்கு ஆஃபர் மேக் பண்றேன்னா அதே சேம் ஆஃபரை நான் மேக் பண்ண ஆஃபர் என்னன்னு தெரியாம அவங்க சேம் ஆஃபர் மேக் பண்ணா இதான் நான் கிராஸ் ஆஃபர்னு சொல்றோம். இதே கவுண்டர் ஆஃபர்ன்றது பாத்தீங்கன்னா நான் 10,000 மொபைல விற்கிறேன். சோ பாலான்றவர் என் மொபைல 8,000 எடுத்துக்கிறதா சொல்றாருன்னா சோ இது பார்கெனிங் மாதிரி தான். இங்க என்னுடைய ஒரிஜினல் ஆஃபர் ரிஜெக்ட் செய்யப்பட்டு அவருடைய ஆஃபர் தான் இங்க இருக்கு. சோ அவர் தான் இங்க ப்ராமிஸா, நான் தான் ப்ராமிசி. இதுதான் நம்ம கவுண்டர் ஆஃபர்னு சொல்றோம். தீஸ் ஆர் த 6 மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர் யூ மஸ்ட் நோ. இன்விடேஷன் டு ஆஃபரும் ஒண்ணு நினைச்சீங்கன்னா அது தப்பு. சோ ஆஃபர் வேற, இன்விடேஷன் டு ஆஃபர் வேற. சோ கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூட்ஸ் உடைய பிரைஸ் டிஸ்பிளே பண்றதுன்னு சொல்றது ஆஃபர் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் an invitation. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கணும்னா நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, அங்க ஒரு கூட்ஸ் ஓட பிரைஸ் எடுத்து பாக்குறீங்கன்னா அதுல 100 டிஸ்பிளே இருக்குன்னா சோ நீங்க தான் ஆஃபர் மேக் பண்ண போறீங்க. சோ 100க்கு வாங்கிக்கிறேன், உங்களுக்கு ஓகே ஒன் ஷாப்பிங் கிட்ட பேச போறீங்க. சோ அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இன்விடேஷன் டு ஆஃபர். சோ இப்போ ஆடி தள்ளுபடி 50% டிஸ்கவுண்ட்ன்றாங்கன்னா சோ அதை பார்த்துட்டு நீங்க தான் ஆஃபர் மேக் பண்றீங்க. சோ அது ஜஸ்ட் an invitation to offer. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், அது ஆஃபர் கிடையாது. நீங்க மேக் பண்றது பேர் தான் ஆஃபர். சோ இப்போ புரிஞ்சவங்க நினைக்கிறேன் ஆஃபருக்கு இன்விடேஷன் டு ஆஃபருக்கு ஒரு டிஃபரன்ஸ். நான் ஒரு ஆஃபர் மேக் பண்றேன்னா அது எப்ப முடியும் சோ அப்படின்றத நம்ம லேப்ஸ் ஆஃப் ஆஃபர்னு சொல்றோம். தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். எப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி ஆஃபர் மேக் பண்ணவர் அந்த ப்ராமிசருடைய டெத் அப்ப இந்த ஆஃபர் முடிவுக்கு வருது. செகண்ட்லி பாத்தீங்கன்னா கவுண்டர் ஆஃபர். கவுண்டர் ஆஃபர் உங்களுக்கு தெரியும். சோ ஒரிஜினல் ஆஃபர்ன்றது ரிஜெக்ட் செய்யப்பட்டு பார்கெனிங் பண்றவங்களோட ஆஃபர் தான் இங்க எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. தேர்ட்லி பாத்தீங்கன்னா டைம் பீரியட் ஓவர் ஆயிடும். சோ ஆடி தள்ளுபடின்றது அந்த ஆடி மாதம் தமிழ் மாதம் ஃபுல்லா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். அந்த மந்த் முடிஞ்சாலே ஆஃபரும் லேப்ஸ் ஆகிடும். ஃபோர்த்லி பாத்தீங்கன்னா நான் ஆஃபருக்கு மேக் பண்ற ஆஃபரை அவரே ரிஜெக்ட் பண்ணிடுறாருன்னா இது லேப்ஸ் ஆகிடும். தென் அவர் அக்செப்டன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நானே இதை ரிவோக் பண்ணிடுறேன். ரிவோக்னா டேக்கிங் ஆர் ரிட்டர்ன் பேக் த ஆஃபர், அது வித்ரா பண்ணிக்கிற மாதிரி. நான் மேக் பண்ண ஆஃபர் நானே திரும்ப பெற்றுறது தான் ரிவோகேஷன். ஸோ அவங்க அக்செப்டன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் ரிவோக் பண்ணிக்கிறேன்.
தென் பாத்தீங்கன்னா ஃபைனலி வந்து கண்டிஷன் பிரசிடென்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன்னா, அதாவது நான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுன்றனா அதை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கணும்னா நான் வந்து பாலா கிட்ட சொல்றேன், நீ வந்து செமஸ்டர்ல 80% மேல எடுத்தனா நான் என்னோட மொபைல வந்து கிஃப்ட் பண்றேன். ஸோ பாலா வந்து 79% தான் எடுத்திருக்கானா. ஸோ நான் சொன்ன கண்டிஷன் பிரசிடென்ட் அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால இந்த ஆஃபரும் வந்து லேப்ஸ் ஆகிடுது. லேப்ஸ் ரவுண்ட்ல முடிவுக்கு வருது ஆஃபர். ஆஃபர் கொடுத்தா மட்டும் போதுமா? கிடையாது. அங்க அக்செப்டன்ஸ் இருந்தாதான் வேல்கான கான்ட்ராக்டே ஃபார்ம் ஆகும். ஸோ அக்செப்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃபர்ல சொல்லியிருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அன்கண்டிஷனலியா அப்சல்யூட்டா நீங்க அக்ரி பண்ணணும், ஏத்துக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து ப்ராப்பரான கான்ட்ராக்டா ஃபார்ம் ஆகும். ஸோ அக்செப்டன்ஸை பத்தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல செக்ஷன் 2 clause B ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ரொபோசல் பிளஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராமிஸ். ஆஃபருக்கு எஸ் சொன்னா மட்டும் போதும்னு நினைக்காதீங்க. ஸோ லால வேல்டான அக்செப்டன்ஸ் மேக் பண்றதுக்கு சில எசென்ஷியல்ஸ் இருக்கு. செக்ஷன் 7 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சப்க்ளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, இட் மஸ்ட் பி அப்சல்யூட்டா இருக்கணும் அண்ட் அன்குவாலிஃபைடு. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறத அன்கண்டிஷனலியா சொன்ன மாதிரி நீங்க அக்ரி பண்ணணும். தென் கிளாஸ் 2ல வந்து நீங்க அதை வந்து எக்ஸ்பிரஸா பை வேர்ட் ஸ்போக்கன் ரிட்டன் மூலியமா வந்து தெரிவிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இம்ப்ளாய்டா பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் 8ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா நீங்க அக்செப்டன்ஸ் பண்ணலான்றத சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து எசென்ஷியல்ஸ் ஆஃப் த வேலிட் ஆஃபர். இது கூட சேர்த்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற மூடு தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு இமெயில் மூலியமா வந்து அக்செப்டன்ஸ் தெரிவிங்கன்னு சொல்றாங்கன்னா நீங்க வந்து இமெயில் மூலியமா தான் பண்ணவே தவிர்த்து நீங்க வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்றதோ அந்த மாதிரி செயல் எல்லாம் பண்ணீங்கன்னா அது வந்து இன்வாலிடா மாறிடும், வாய்ட் தான். தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் மஸ்ட். ஸோ கம்யூனிகேஷன் வந்து நீங்க மனசுக்குள்ள நினைச்சுன்னு சைலண்டா இருந்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிய போறது கிடையாது. அதனால கம்யூனிகேஷன் மஸ்ட். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். செக்ஷன் 4 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல கம்யூனிகேஷன் வென் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஆஃபர் மேக் பண்றீங்கன்னா அவங்க பண்ண அக்செப்டன்ஸ் வந்து உங்களோட நாலேஜுக்கு வரும்போது அந்த கம்யூனிகேஷன்றது கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவோவ் பண்ணணும்னா பண்ண முடியும். செக்ஷன் 5 படி நீங்க ரிவோவ் பண்ணலாம். கான்ட்ராக்ட் த்ரூ போஸ்ட். ஸோ இந்த ரூல் வந்து இப்ப அப்ளிகபிள்னு கேட்டீங்கன்னா நாட் பாசிபிள் தான். ஏன்னா வந்து ஸ்மார்ட் கேஜெட்ஸ்னா இருக்கு. நீங்க வந்து போன் கால் மூலியமாவோ இல்ல இமெயில் சென்ட் பண்ணி உங்களோட அக்செப்டன்ஸை தெரிவிக்கலாம். ஸோ அப்போ எதுக்கு இந்த ரூல் நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளோட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ன்றது 1872ல கொண்டு வரப்பட்டது. ஸோ பை பிரிட்டிஷ் தான். ஸோ அப்போ வந்து இந்த போஸ்ட் மூலியமா தான் அக்செப்டன்ஸ் தான் தெரிவிப்பாங்க. இது ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷனால இந்த ப்ரொவிஷன் ஒன்றுமே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து செக்ஷன் 4 தான் ஃபாலோ பண்ணும். கம்யூனிகேஷன் இன்கம்ப்ளீட் தான். இப்போ ஏ வந்து அவருடைய அக்செப்டன்ஸை ஸோ ப்ரொபோசல் மேக் பண்ணவருக்கு தெரிவிக்கிறாங்கன்னா ஸோ அது வந்து தேர்ஸ்டே தான் வந்து ரீச் ஆகும். இவர் மண்டே சென்ட் பண்ணதை வந்து இவர் வந்து தேர்ஸ்டே தான் அக்செப்டன்ஸே தெரிய வருது. ஸோ இதை ரிமூவ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ண முடியும். எப்பன்னா வெனஸ்டே. ஸோ தேர்ஸ்டேக்கு முன்னாடி இவருடைய நாலேஜுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வரதுக்கு முன்னாடி தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து செக்ஷன் 5 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஆஃபர் மேக் பண்றேன். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்றான். பட் என்ன சொல்றான்னா, ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன், அவங்க அக்செப்ட் பண்றான். பட் அவங்க பேரண்ட்ஸோட கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றான். ஸோ இப்போ சொல்லுங்க, இது வந்து வேலிடான அக்செப்டன்ஸா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செக்ஷன் 7 clause 1 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்ன சொல்றாங்க, ஸோ இட் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடு. இங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோடைய கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்றோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இது அப்சல்யூட்டான கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ வேலிட் அக்செப்டன்ஸ். ஸோ எப்படி இது வேலிடா மாறும்னா, ஸோ அவங்க பேரண்ட்ஸோட கன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஸோ இந்த ஆஃபர் வந்து எக்ஸிக்யூட் ஆக பண்ணும். ஸோ அப்போ இது வந்து வேலிடான அக்செப்டன்ஸாக மாறி ஒரு கான்ட்ராக்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரொவிஷனல் அக்செப்டன்ஸ் சொல்றோம். ஸோ ஒரு அக்செப்டன்ஸ் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணதுன்னா அதுதான் ப்ரொவிஷனல் அக்செப்டன்ஸ் சொல்றோம். Provocation of acceptance பத்தா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செக்ஷன் 5 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொபோசல் அண்ட் தென் அக்செப்டன்ஸ் எப்படி ரிவோக் பண்றதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ அக்செப்டன்ஸை நீங்க ரிவோக் பண்ணலாம்
அவருடைய நாலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ரிவோக் பண்ணி ஆகணும். செக்ஷனை சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொபோசல் ரிவோக் பண்ணனா அவருடைய அக்செப்டன்ஸ் வரதுக்கு முன்னாடியே ரிவோக் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆஃபர் எப்படி ரிவோக் பண்ண சொல்லிட்டு செக்ஷன் 6 டீட்டெயிலா வீடியோ மேக்கிங் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ.